இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னா நம்ம செமன் டெஸ்ட் கொடுப்போம், அதில் கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் திடீர்னு சொல்லிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அந்த டெஸ்டிஸ்லேருந்து நடக்கிறது. ஒரு டெஸ்டிஸ் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தால் கூட நம்மளோட ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக மெயின்டைன் ஆகும். பட் சில டைம் ஈவன் வித் 2 ஃபங்க்ஷனிங் டெஸ்டிஸ் கவுண்ட் பிகம்ஸ் லோ. ஸோ இப்போ அந்த ப்ராப்ளம் குட் பி டெஸ்டிஸ் லெவலில் இருக்கலாம், அந்த விதைப்பையில் இருக்கிற அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை ப்ரொடியூஸ் ஆகிற விந்தணுக்கள் கரெக்டாக வெளியே வந்து நியூரின் பாதையோட சேராம கூட போகலாம். ஸோ இந்த 3 பிராட் கேட்டகரிஸில் நம்ம இந்த ப்ராப்ளமை பிரிச்சுப்போம். ஜென்ரலாக செக் பண்ண வேண்டியது என்பது காமன் பிளட் டெஸ்ட், யூஸ்வல் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா ஃபர்டிலிட்டி டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி ஜென்ரல் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸும் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அதை செக் பண்ணுவோம். முக்கியமாக இப்போ கவுண்ட்ஸ் வந்து 5 மில்லியன் 10 மில்லியன் இந்த மாதிரி லோ கவுண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தும் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மெயினாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 10 மில்லியனுக்கு மேலே 15 மில்லியனுக்கு மேலே கவுண்டிங் இருக்கிறவங்களுக்கு நார்மல் கன்செப்ஷனே ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் டேப்லெட் கொடுத்தும் நார்மல் கன்செப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். லெஸ் தென் 10 மில்லியன், ஆனால் பிட்வீன் 5 to 10 மில்லியன் இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன், IUIன்னு காமனாக சொல்லுவாங்க, அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். பிலோ 5 மில்லியன் யூஸ்வலாக என்ன ஆகும்னா அநேகமாக அவங்களுக்கு அந்த IVF, டெஸ்ட் டியூப் பேபின்னு காமனாக ஜென்ரலாக சொல்கிறது, அந்த IVFO, ICSIO இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.